பிக் பாஸ் காமன் அண்ட் எபிசோட் 5 இன்றைக்கி நடக்கிற எபிசோடில் வந்துட்டு 3 பேர் வந்து செலக்டட், 2 பேர் ஆன் ஹோல்டு, மற்றவங்க எல்லாருமே வந்து ரிஜெக்டட். மொத்தம் கண்டஸ்டன்ட்ஸ் வந்து 10 பேர் வந்திருந்தாங்க. சிங்கிளாகவும் இன்டர்வியூ பண்ணாங்க, டபுளாகவும் பண்ணாங்க, ட்ரிபிளாகவும் பண்ணாங்க. ஒன்று வேணால் வந்து நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்னால் இந்த கான்ட்ரவர்ஷியல் ஒன்று ஓடிக்கிட்டு இருந்தது இல்லையா, பெரிய வர்ஷினி. இவங்க பேர் வந்து பெரிய தர்ஷினின்னு சொன்னால் ரொம்ப கோவப்படுறாங்க. இந்த பிரியவர்ஷினி வந்துட்டு மற்ற யூடியூப் சேனலில் வந்துட்டு பேட்டி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த பேட்டி வந்து நம்ம வந்து பார்த்தோம். இதை பற்றி பேசலாமான்றது பார்க்குறப்போ வந்து எப்பயுமே ஒரு காயினுக்கு டபுள் சைடு இருக்குது. இப்படி ஒரு சைடு வச்சு நம்ம முடிவு பண்ணக்கூடாது, நம்ம அவசரப்படலை. மற்ற சேனல்ஸ்லாம் வந்துட்டு கண்டென்ட்டுக்கு அவசரப்பட்டு வந்து பண்ணாங்க. பட் இன்றைக்கி வந்த எபிசோடில் அந்த பிரியவர்ஷினி வந்திருந்தாங்க. பிரியவர்ஷினி என்ன தான் இது வந்து உங்களுக்கு எடிட்டட் வெர்ஷனாக இருந்தாலும் பிரியவர்ஷினி பேசுகிறதுக்கு வந்துட்டு உண்டான விஷயங்கள், சில விஷயங்கள் வந்து நமக்கு வந்து பிடிக்கலை. இப்போது உதாரணமாக வந்து நம்ம சொல்கிறப்போ வந்து மாயா வந்து ஒரு விஷயத்தில் தெளிவாக கிளியராக வந்து பிகினிங்லேருந்தே சொல்லுவாங்க. அவங்க போட்டுட்டு வந்த ட்ரெஸ் வந்து நைட்டியாக இருந்தாலும் பட் அவங்கள வந்துட்டு பிடிக்காததுக்கு போகிறதுக்கு காரணம் வந்து நைட்டு கிடையாது, நைட்டிக்காக நான் வந்து உங்களை பிடிக்கலன்னு சொல்லலை. ஸோ ட்ரெஸ்ஸுன்றது வந்து ஒரு விஷயந்தான். பட் இவங்க சொல்கிற சில அந்த ஜஸ்டிஃபிகேஷனை வந்துட்டு இவங்க வந்து சொல்கிறாங்க. அந்த ஜஸ்டிஃபிகேஷன்ஸ் வந்துட்டு கூட இருக்கக்கூடிய இன்னொரு கண்டஸ்டன்ட் கமலி வந்து பியூட்டிஃபுல்லாக வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. அப்படி எக்ஸ்போஸ் பண்ணுறப்ப என்ன விஷயம் கிளியராக தெரியுதுன்னா, இவங்க சொல்கிறப்போ வந்து நான் நைட்டி தான் வந்து ப்ரொமோட் பண்ணுறேன், நைட்டி தான் போடுவேன்னு சொல்லுவாங்க. அத்தனையும் வந்து டோட்டலாக வந்து நமக்கு வந்து பச்சை பொய்ன்றது வந்து நமக்கு வந்து தெளிவாக தெரியுது. ஸோ இது வந்து எப்போ எக்ஸ்போஸ் ஆகுறாங்கன்னா, இவங்க ஏற்கனவே வந்து டியூஷன் டீச்சராக இருந்திருக்கிறேன்னு சொல்கிறப்போ, ஜூரிஸ் கேட்குறப்போ டக்குன்னு சேஞ்ச் அவுட் பண்ணி நான் வந்து டுட்டோரியல் நான் வீட்டில் வச்சு குழந்தைங்களுக்கெல்லாம் டியூஷன் எடுத்தேன் அப்படின்னு வந்து சொல்கிறப்போ ஆரி ஒரு வார்த்தை கிளியராக கேட்பார். குழந்தைங்களாக இருந்தாலும் நீங்கள் ஒரு 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 கண்ணியமான இது பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்குறதுக்கு அவங்ககிட்ட வந்து பதில் வராது. அதே போல் வந்து ராஜு வந்து பேசுகிறப்போ வந்து நீங்கள் உங்கள் என் விஷயத்தில் வந்தீங்கன்னா உங்களை நான் வச்சு செஞ்சிருவேன் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு கையை வந்து காட்டுவார். அது வந்து கையை வெட்டுற மாதிரி வந்து காட்டுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து எந்த விஷயத்தில் வந்து இன்னும் பண்ணலை. ஸோ இது எல்லாமே வந்து ஜட்ஜஸ் வந்து அக்செப்ட் பண்ணுறது வந்துட்டு நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அதே மாதிரி வந்து இவங்க பேச்சுக்கு நடுவில் வந்துட்டு என்ன தான் பாஷை எனக்கு வழக்கம் எனக்கு இது பண்ணாலும் பல விஷயங்களை தெளிவாக பேசுகிறவங்க. அவால் இவால் வந்து நடுவில் வந்து அவங்க வார்த்தையில் வருது. இந்த அவால் இவால் வருது வார்த்தையில் வர்றது வந்து தப்புன்னு நம்ம வந்து சொல்ல விரும்பலைங்க. அது வர்றது வந்து தப்பு கிடையாது. ஆனால் இது வந்து ஒரு 2 தடவை வந்து அது வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து வருதோன்றது வந்து நம்மளுடைய சந்தேகம்தான். இந்த சந்தேகத்தை வந்து அவங்க எப்படி நிவர்த்தி பண்ண வேண்டியது அவங்கள தான் ஒழிய நம்ம கிடையாது. அதில் வந்து மாயா வந்து இந்த விஷயங்களில் வந்துட்டு மைண்டில் போடலை. இந்த விஷயத்தில் மாயா வந்து ரொம்ப கிளியராகவும் கிளாரிட்டியாகவும் இருக்கிறாங்க. ஸோ வந்து அந்த விஷயத்தில் வந்துட்டு இவங்க சொல்கிற ரீசன்ஸ் வந்துட்டு பிக் பாஸ்குள்ளே வந்து ஃபேக்காக வந்து சொல்கிறாங்கன்றத வந்து கமலி கண்டஸ்டன்ட் எக்ஸ்போஸ் பண்ணுற அந்த விஷயத்த சொல்லி இவங்கள வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க. ரிஜெக்ட் பண்ணதுக்கு பின்னாலேயும் இவங்க வந்து வெளியே உட்காந்துட்டு எனக்கு வந்துட்டு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு வெளியே நிற்கிறதுன்றது வந்துட்டு எந்த விதத்தில் சாத்தியம்னு கிடையாது. அந்த அளவு வந்து ஓடி நம்ம தான் பார்க்குறோம் இல்லையா, சீர்பட்டு அல்லல்பட்டு கஷ்டப்பட்டு உள்ளே பூந்து 1008 கண்டிஷனில் வந்து கையெழுத்து போட்டு படித்து பார்க்காமலேயும் கையெழுத்து போடுறாங்க, படித்து பார்க்குறதுக்கு டைமும் கொடுக்கலன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து இவங்க சொல்கிறது தான். படித்து பார்க்குறதுக்கு டைம் கொடுக்கலன்னா இவங்க எதுக்கு அக்செப்ட் பண்ணாமல் வெளியே வந்துடலாம்ல அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போடாமல். சரி, நம்ம உள்ள டீட்டெயிலாக இவங்க மட்டும் இல்லை மற்ற கண்டஸ்டண்ட் என்னென்ன பண்ணாங்கன்றது நம்ம உள்ள டீட்டெயிலாக போய் பார்க்கலாம் வாங்க. ராஜு மாயா வந்து சேஞ்சிங் தர் பொசிஷன்ஸு. ராஜு வந்து ஹோஸ்ட்டாக போகணுன்றாரு, மாயா வந்து ஜூரியாக வந்து உட்காந்துடுறாங்க. ஆரம்பமே அமர்கலாம் மாதிரி வந்து பேபின்றவங்க உசிலம்பட்டியிலேருந்து வராங்க. 36 வயசு ஆகிடுச்சு. உங்களை பற்றி சொல்லுங்கன்னு ஆரி சொல்கிறப்போ நான் தான் முதல்ல வந்திருக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து அடிச்சுட்டு அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா முறுக்கு வியாபாரம் பண்ணுறேன், கணவர் தான் அனுப்பிச்சாரு அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்கிறப்போ எதுக்கு பிக் பாஸ்ன்னு வழக்கமாக கேட்குற கேள்வி. அவங்க சொல்கிறாங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் வந்திருக்கிறேன் பிக் பாஸ்னால் என்னன்றது, அதுபோக நான் சண்டையும் போடுவேன் சமாதானமும் ஆயிடுவேன்,
புரளி பேசினா, முதுகுக்கு பின்னால் பேசினா, என்ன புறம் பேசினா வந்து சண்டை எனக்கு போடுறதுக்கு நான் தயாராக தான் இருப்பேன்றாங்க. அப்புறம் சாப்பிட பிடிக்கும், எந்த சூழ்நிலைக்கும் ஏற்ற மாதிரி என்னை மாற்றிப்பேன். சாப்பாடு கிடைக்கலனா கூட பரவாயில்ல, எனக்கு வந்து சமையல் நல்லா செய்ய தெரியும், டான்ஸ் பண்ணுவேன், எனக்கு அறிவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறப்போ வந்து இந்த இடத்துல வந்து அவங்களுக்கு வந்து முதல்ல ஒரு டாஸ்க் வந்து கொடுக்குறாங்க. முறுக்கு வித்தாச்சு காசு வாங்குங்கன்னு சொல்கிறப்போ வந்து போய் சேலையை இடுப்பில் சொருகி நம்ம இவரை உண்டுலன்னு பண்ணுறாங்க. யாரை? ராஜுவை பண்ணி, ராஜுவே ரொம்ப காசை கொடுக்கணுன்ற மாதிரி அவர் படுக்கு போட்டு புரட்டி போட்டு பாக்கெட்டில் கை விட்டு காசு எடுக்கிற மாதிரிலாம் வந்து வேலை பண்ணணும். ராஜு கொஞ்சம் பயந்துறாரு. அதுக்கப்புறம் ஆரி ஒரு கேள்வி கேட்குறாரு. கேள்வி கேட்குறப்ப வந்து பொய் சாதுரியம் நேர்மை ஜேக்கு எது தேவைன்னு கேட்குறப்போ சாதுரியமும் நேர்மையும் வேணும் அப்படின்னு கேட்குறப்போ ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து ஆரி வந்து கேட்குறாரு. சாதுரியம்ன்றது வந்து நேரத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றி பேசுகிறது தான் வந்து சாதுரியம்னு சொல்கிறாங்க. அப்புறம் முறுக்கு சுட சொல்கிறாங்க. முறுக்கு ரொம்ப பிரமாதமாக வந்து அவர் சொல்கிறாரு. ஸோ முறுக்கை 3 ஜூரிஸும் வந்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு முறுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. முறுக்கு மட்டும் இல்லை, அவரே ரொம்ப பிடிச்சி போயிடுது. பிடிச்சி போனோன்னே அவரை வந்து குவாலிஃபைடு அண்டு செலக்டட் அப்படின்னு சொல்லிடுது. அடுத்து ரகளைகள் ஆரம்பம். முதல்ல அடுத்து வர்றது வந்து 2வது கேண்டிடேட் கமலி, 3வது வந்து பிரிய வர்ஷினி. பெரிய வருத்தம், இங்கே பிரிய வர்ஷினி தான் சொல்லணும், பெரிய தர்ஷினி ரொம்ப பேர் சொல்கிறது அவங்களுக்கு கவலையாக இருக்குது. இங்கே சம்பவம் பண்ணது வந்து பெரிய வர்ஷினி தான். பெரிய வர்ஷினி நைட்டியோடு வந்த உடனே வந்துட்டு மாயா வந்து எடுத்த உடனே கேள்வியெலாம் கேட்குறாங்க. கேட்குறப்போ வந்து ஃபஸ்ட்டு ராஜு விசாரிக்கிறாரு. அப்புறம் மாயா நைட்டியை மாற்றுங்கன்னு சொல்கிறப்போ முடியாதுன்னு இந்த அம்மா சொல்லிடுறாங்க. நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறப்போ வந்து நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தான் அப்படின்னு சொல்கிறப்போ, நீங்கள் இதுக்கு முன்னால் என்ன வேலை பார்த்தீங்கன்னு கேட்குறப்போ டீச்சர் வேலை பார்த்தேன். டீச்சர் வேலைக்கு இதோட போவீங்களான்னு கேட்குறப்போ இல்லை நான் டுட்டோரியல் டீச்சர் தான், அதாவது வீட்டில் இருந்து தான் நான் பண்ணேன், அதனால தான் நைட்டி தான் போட்டிருப்பேன் அப்படிம்பாங்க. சொல்கிறப்போ வந்து டக்குன்னு ஆரி ஒரு கேள்வி கேட்பார். வேலைக்கெல்லாம் போயிருக்கீங்களான்றப்போ வெளியே போகிறப்பெல்லாம் என்ன பண்ணீங்க, படிக்க போகிறப்ப என்னன்னு சொல்கிறப்போ இவங்க ரொம்ப டென்ஷன் ஆகிடுறாங்க. இப்போ இந்த இடத்துல வந்துட்டு கமலி வந்து இவங்களை வந்து பியூட்டிஃபுல்லாக வந்து எக்ஸ்போஸ் பண்ணி விட்டுறாங்க. அதாவது வந்து இவங்க வெளியே உட்கார்றப்போ வந்து நைட்டோடு அலோவ் பண்ண மாட்டாங்க, நான் நார்மலாக போட்டு வந்துடுறேன்னு சொன்னவங்க டக்குன்னு நைட்டு போட்டு வந்த உடனே எல்லாரும் வெளியே இருக்கிறவங்க என்ன நைட்டுன்னு கேட்ட உடனே ஆகா நமக்கு வந்து நைட்டியில் போனால் வந்துட்டு சம்பவம் பண்ணலான்னு நினச்சே போட்டு வந்திருக்காங்க அப்படின்னு வந்து போட்டு கொடுத்துட்றாங்க. போட்டு கொடுத்தவொன்னே வந்து அப்புறம் மாயா சொல்கிறாங்க அட்டென்ஷன் சீக்கிங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ அப்படிலாம் கிடையாதுன்றாங்க. அப்புறம் எதுக்கு வந்து நீங்கள் இதை போடுறீங்க அப்படின்னு சொல்கிறப்போ வந்து நான் பீயிங் நோட்டிஸ்டு, பீயிங் மை செல்ஃப்னு சொல்கிறத வந்து மாயா ஏற்றுக்கல. கமலி தான் சொல்லிட்டாங்க தெளிவாக அவங்கள பற்றி. இப்போ நீங்கள் நார்மலாக போடுற ட்ரெஸ்ஸுன்றது வேறு, இப்போ இதுக்கு நைட்டு போடுறதுக்கு காரணமே வந்துட்டு போட்டுட்டு வந்து உள்ளே வந்து எதுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி மை செல்ஃப் வந்துட்டு பீயிங் மை செல்ஃப்ன்றது நான் ரியல்னு சொல்கிறது அப்படின்னு வந்து ஒரு பிடிக்கிறாங்க. பிடிக்கிறப்போ வந்து நைட்டின்றது ட்ரெஸ்ஸை நீங்கள் போடக்கூடாதுன்னு நான் சொல்லலை, நீங்கள் சொல்கிற காரணம் தப்பு அப்படின்னு மாயா சொல்லிவிட்டு எந்த ட்ரெஸ் வேணால் போடலாம் அப்படின்னு ஃபைனலாக வந்து முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து கமலி வரப்போ வந்து இண்டிபெண்ட்டு, நான் எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறப்போ சென்ஸ்லெஸ்ஸாக பேசுகிற நீ அப்படின்னு ஆரிய வந்து அவங்கக்கிட்ட வந்து பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து டாஸ்க் கொடுக்குறப்போ வந்து ஆரிய சொல்கிறாரு கமலி மட்டும் பண்ணட்டும், நீங்கள் பண்ண தேவையில்லை, கமலி மட்டும் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஷோ வந்து டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு ஆரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறப்போ வந்து இவங்களும் சரியாக விடுறதில்ல, சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ட்ரெஸ்ஸை வச்சு ஜட்ஜ் பண்ணாதீங்க அப்படின்னு பிரச்சனை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து இவால்லாம் போட்டு பேசுகிறாங்க. பேசி ஒரு லெக்சர் அடிக்கிறப்போ வந்துட்டு ஆரிக்கு திருப்பி வந்துட்டு கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டு உங்கள் ஒப்பீனியனை வந்து திணிக்காதீங்க அப்படின்னு ஆரி சொல்கிறப்போ வந்து நீங்கள் ஏன் கோட்டு சூட்டு போடலைன்னு ஆரியை வந்து பிரியவர்ஷினி வந்து குறுக்கு கேள்வி கேட்குறாங்க. அப்புறம் சரி இவங்களையும் டாஸ்க்கு சேர்த்து பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டாஸ்க் என்னென்னா டெஸ்பரேட் இன் கோயிங் டு பிபி எதுக்கு அப்படின்றது டாஸ்க்கு தான். அந்த டாஸ்க்கு நடுவில் வந்துட்டு ராஜு வந்து குறுக்க பேசுகிறப்போ வந்துட்டு நான் இவங்களை வந்து பெரிய தர்ஷினி அப்படின்னு வந்து சொல்கிறப்போ வந்து இவங்களுக்கு கோவம் வந்துடுது. நான் தர்ஷினி கிடையாது வர்ஷினின்னு சொல்லிட்டு ராஜுவை பார்த்து என்ன சொல்கிறாங்க, என்கிட்ட வச்சுக்காதீங்க, நான் இப்படி பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு கதம்ன்ற மாதிரி கையை வந்து காட்டுறாங்க. அதுக்கப்புறம் அப்பா அம்மா கிடையாது, அப்பாவுக்கு வந்துட்டு ஓவியாவை ரொம்ப பிடிக்கும், எனக்கு உயிர் வாழ்கிறதுக்கு இந்த ஷோப் வேணும், என்னை தப்பாக பேசுனாங்க, அவங்க மூஞ்சில் கரியை பூசணும்லாம் வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் கமலி பேசுகிறப்போ வந்துட்டு இது என்ன தகுதி இருக்குதுன்னு இவங்க வந்திருக்காங்கன்னு பேசுகிறாங்க.
அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு உள்ளே போகிறதுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்கள் தேவைன்னு ஆரி கேட்குறாரு. அதுக்கு கமலி சொல்கிறாங்க, கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணுங்க, வேலிட பாயிண்ட்லாம் எடுத்து வைக்கணும், நம்மளுடைய பிஹேவியர் வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பிரியவர்ஷினி என்ன சொல்கிறாங்கன்னா, உண்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்கிறப்போ வந்து மாயா ஒரு வார்த்தையை வந்து அவங்கள வந்து பிடிச்சிடுறாங்க. நீங்கள் வந்து அப்பா அம்மா இல்லைன்னு சொல்கிறதுனால நீங்கள் எமோஷ்னலாக வந்து ட்ரிகர் ஆகியிருக்கிறீங்க, உங்களுடைய தேவைன்றது வேறு, நீங்கள் வீட்டில் போயிட்டு கொஞ்சம் வந்து சைக்காலஜிக்கலாக நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிறது பெஸ்ட்டுன்னு சொல்கிறப்போ இவங்க ட்ரிகர் ஆகிடுறாங்க. ட்ரிகர் ஆனது மட்டும் இல்லை, என்ன மென்டல் ஹெல்த்து சரியில்லைன்னு சொல்கிறீங்களான்ற மாதிரி சண்டை போடுறாங்க. அண்டு அதுக்கப்புறம் இவங்க அட் த எண்டு வந்துட்டு இவங்க 2 பேரையுமே வந்துட்டு ஜூரிஸ் வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க. ரிஜெக்ட் பண்ணாலே எனக்கு மன்னிப்பு வேணும்னு சொல்லிட்டு பிரியவர்ஷினி தகராறு பண்ணுறாங்க. அடுத்து வருது ரஞ்சித் குமார் ஃப்ரம் மதுரை, ஐடி. இவர் வந்து நின்ன உடனே மாயாவும் பேசின பேச்சு பிடிக்காமல் போங்கன்னு சொன்னேன். இவர் வெளியே கிளம்பி போயிடுறாரு. போகிறப்போ முக்கால்வாசி போனவுடனே திருப்பி ராஜு வந்து அவரை கூப்பிட்றாரு. கூப்பிட்டு போன்னு சொன்னால் போயிடுறதா, உங்கள் டேலண்ட்டை சொல்லுங்கன்னு சொல்கிறப்போ, எனக்கு ரிவர்ஸ் ரீடிங் இருக்குது, யோகா இருக்குது, ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறப்போ வந்து நீங்கள் வந்து தலைகீழாக நடக்க முடியுமா, நான் நிற்கிறேன்னு சொல்லிட்டு தலைகீழாக நடந்து காட்டுறாரு. எல்லா ஜூரிஸும் அதை ரசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன தகுதி அப்படின்னு வந்து கேட்குறாங்க பிக் பாஸ் போகிறதுக்கு. ஒழுங்காக விளையாண்டா போதுன்றாரு. அப்புறம் ஆரி வந்து அவர்கிட்ட பேசுகிறப்போ வந்து விட்டு கொடுக்கறது வந்து சரியில்லை, அதே மாதிரி தட்டி கேட்குறதும் சரியில்லைங்க, ஆனால் நின்று நமக்கு வேண்டிய உரிமையை வந்து போராடி வாங்கணும், அதானே சரி அப்படின்ற மாதிரி ஆரி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுக்குறாரு. கொடுத்துட்டு வந்து இவரை வந்து செலக்ட் பண்ணுறாங்க. ஒரு விஷயம் வந்து நம்ம ஆனஸ்டாக பார்த்தா வந்து இவரை வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறத விட பிரியவர்ஷினி வந்து செலக்ட் பண்ணியிருக்கலாமோன்னு வந்து தோணுது. ஏன்னா பிரியவர்ஷினி போட்ட சண்டை அப்படி பார்க்கலாம். அடுத்து வருது நிவ்யா மாறன் அண்ட் ஆயுஷா கம்பைண்டாக 5th or 6th கண்டஸ்டண்ட்டாக உள்ள வராங்க. நிவ்யா மாறன் சொல்கிறப்போ வந்துட்டு நான் அவங்க விஸ்காம் படிச்சிருக்கிறதாகவும் சிங்கராக இருக்கிறதாகவும் வெப்சீரியல் நடிச்சிருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா சினிமாவில் இருந்தவர் கோவிடில் டெத் ஆகிட்டார், அதுக்கப்புறம் அம்மா தான் வந்துட்டு இது பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. அதே மாதிரி ஆயுஷா சொல்கிறப்போ வந்து அவங்க டான்ஸராகவும் க்ரியேட்டிவ் ஃபீல்டில் வந்துட்டு சில விரும்புகிறதாகவும் சொல்கிறாங்க. சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னு சொல்கிறாங்க. 2 பேருக்கும் பிக் பாஸ் வாய்ப்பு ஏன் தேவைன்னு ஆர்குமெண்ட் பண்ண சொல்கிறாங்க. இந்த ஆர்குமெண்ட்டில் வந்துட்டு ஆயுஷா ஓரளவு ரீசனபிளாக சொல்கிறாங்க. பட்டு அவங்களுடைய இது வந்து ஸ்பீடு வந்து அவ்வளவு பத்தாது, ஸ்லோவாக சொல்கிறாங்க. திவ்யா மாறனை பொறுத்த வரைக்கும் வந்து நல்ல ஹைட்டு, பட் ஆனால் ஆர்குமெண்ட்டில் வந்துட்டு அவங்க வேலிட் பாயிண்ட்ஸ் எடுத்து வைக்கல. அதனால் ஜூரிஸ் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி இவங்க 2 பேருமே வந்துட்டு சரிப்பட்டு வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்குமே ஜூரிஸ் வந்து ரிஜெக்டட் கார்டு வந்து கொடுத்துட்றாரு. மாயாவும் கிஷோரும் இப்போ வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகிக்கிறாங்க. ஸோ மாயா ஹோஸ்டாக மாறிடுறாங்க, ராஜு வந்துட்டு திருப்பி ஜூரியாக மாறிடுறாரு. இப்போ வர்றது 3 பேர். ஒரு ட்வின்ஸும் கேஷவன்ற ஒருத்தர். ட்வின்ஸ் வந்து ஒருத்தர் பேர் வந்து கிறிஸ்டியானா, இன்னொருத்தர் பேர் வந்து கிஷோர். இவங்களை பொறுத்த வரைக்கும் வந்து ட்வின்ஸ் வந்து கம்மிங் ஃப்ரம் நாகப்பட்டினம் அப்படின்னு சொல்கிறாங்க. கேஷவன்ற ஒரு இது பேங்க்கில் வந்து ஒர்க் பண்ணுறதா வந்து சொல்கிறாங்க. இவங்களுக்கு கம்பைன் பண்ணி வந்துட்டு பேசுகிறப்போ வந்துட்டு இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து சொல்கிற மாதிரில இவங்களுக்கு ஒரு டாஸ்க் வந்து கொடுக்குறப்போ வந்து சேரை வந்து உங்களை கூப்பிடுங்க வரும்னு சொல்கிறப்போ வந்து இவங்க சேரை வந்து கூப்பிடுறாங்க. அப்புறம் ராஜு ஃபைனல் சேர் கூப்பிட்டா எப்படிப்பா வரும், வராதுன்னு தெரியும்ல அப்படின்னு நக்கல் அடிச்சுட்டு 3 பேரையுமே வந்து அவங்க வந்துட்டு ஆன் ஹோல்டு வந்து வச்சுறாங்க. அதுக்கு அடுத்து வந்து லெஸ்லி அண்ட் ஆயுஷா. இதில் வந்து ஆயுஷான்றவங்க வந்து அவங்க ஒரு தேட்டர் ஆர்டிஸ்ட்டாக இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. பாடி ஷேமில் வந்துட்டு கஷ்டப்பட்டதாகவும் சொல்கிறாங்க. அப்புறம் 2 பேருக்கும் ஆர்குமெண்ட் வந்து பண்ண சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 1 minute ஸ்பீச் வந்து அது ஒரு 2வது டாஸ்க்காக வந்து கொடுக்குறாங்க. இதில் வந்து ஆயுஷா கொஞ்சம் பெட்டராக பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே வந்துட்டு இவங்க ஜூரிஸ் எல்லாருமே நல்லாவே இம்ப்ரெஸ் ஆகிடுறாங்க. இம்ப்ரெஸ் ஆகிட்டு லெஸ்லியை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. ஆயுஷா வந்துட்டு செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஆயுஷாவுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ப முடியல. முதல்ல வந்து போங்கன்னு சொல்லிட்டு திருப்பி வாங்கன்னு சொல்லி கொடுக்குறப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு ரிஜெக்ஷன் கார்டு கொடுக்குற மாதிரி கொடுத்து அப்புறம் அதை வாங்கி அதுக்கப்புறம் செலக்டட் கார்டு கொடுக்குறப்போ வந்து ஆயுஷா வந்து வெரி மச் ஹாப்பி.